வாழ்கினி தாண்டி போயிட்டு இருக்கிற கேமரா. வணக்கம் சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட்டு. வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் ரொம்ப சேஃபாக இருக்கோம். துபாயில் யுஏயில் வந்து மட்டும் இல்லாமல் நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் இது மாதிரி மிசைல் அட்டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த டைமில். ஸோ நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து அந்த நியூஸ் பார்த்துட்டு எனக்கு இவளுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களான்னு. ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக தான் இருக்கும். யுஏஇ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபான ஒரு கண்ட்ரி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நான் வந்த ஒரு 8 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டோம். எங்கேயோ நம்ம சின்ன வயசுல நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம்ல அங்கங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை ஆக்சுவலாக. சவுண்டு நீங்கள் வந்து காலையில் நாங்கள் நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து விளையாட போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட கிரீன் கிரவுண்டு கிரில்லடி. எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும். நாங்கள் ஜாலியாக கிளம்பி போயிட்டோம். ஆமாம், புக் பண்ணிட்டு நாங்கள் அங்கே போய் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வந்து வருது, நியூஸ் வருது, இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க, யூஎஸோட பேசஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க ஈரான் சொல்லிட்டு. நாங்கள் யூஎஸ் ஆகுது ஈரான் ஆகுது, நாங்கள் பாலை போடுறா பேட் ஆடுறா, நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருந்தால் நாங்களாம் ஃபீல்டு பண்ணும்போது மேலே சொயின்னு ஒன்று போகுது. நானே கார்த்தியெல்லாம் ஒரு நிஜமாவே அப்போ தான் எங்களுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸோ அந்த ஒரு இதே வந்துச்சுட்டு, நிஜமாவே குண்டு போடுறானுங்கடா நம்ம வீட்டுக்கிட்டே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, நான் அப்பயும் நிறுத்தலை, விளாண்டு தான் வந்தோம். எனக்கு அல்ல, நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கே கிளம்பிட்டியா 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 அப்படின்னு. இவங்க ஒரு ஃபோன் எடுக்கலையா எனக்கா? அது நமக்கு என்னன்னாலும் ஒரு பயம், நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இப்படிதான் இருக்கும், இவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படிலாம் வந்து தெரியல. அப்படி உடனே வந்த அந்த நிமிஷம் நியூஸ் வந்த உடனே ஏர்போர்ட்லாம் மூடி வச்சுட்டாங்க டக்கு டக்குன்னு. பட் ஆனால் பயங்கர சேஃப்டியாக அவங்க வந்து அந்த ஒரு ப்ரிகாஷன் வந்து எடுத்தாங்க. எல்லா ஏர் ஸ்பேஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நோ ஃப்ளைட்ஸ். எங்கே வெளியிலேருந்து உள்ளேயும் வர முடியாது, உள்ளேருந்து வெளியும் போக முடியல. இவங்க அதே மாதிரி இவங்களோட அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து அதை கீழே பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட நேற்று நைட்டு வந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு மார்ச் பேசிகிட்டு இருக்கோம், 28 ஃபெப்ரவரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து பிளாஸ்ட் கிடையாது, அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து விழுந்து அந்த மாதிரி ஃபயர் ஆகிருக்கு. லைக் நம்ம ஏர்போர்ட், துபாய் ஏர்போர்ட்டு, அப்புறமா நம்ம பாம்ஜுமேராவில், மெரினாவில், இந்த மாதிரிலாம் 2-3 ஏரியாவில். பட் நாங்கள் இன்ட்ரான் சிட்டியில் நேற்று நைட்டு வந்து இப்போ பார்த்து ஒரு சவுண்ட், நான் நல்லா தூங்கிட்டேன். இவன் எப்போ வருவான்னு நான் பால்கனியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரம் தான் இங்கே ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக ஆயிடுச்சு. சாயங்காலம் பார்க்கிங் எல்லாரும் வந்து இந்த கூட்டுக்குள்ளே கிளிங்கெல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி குடுன்னு. இப்போ கூட பாருங்க, ஃபுல் வண்டி, யாருமே வந்து வண்டி எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக சண்டேஸ் வந்து இப்படி நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர். ஆமாம், அதுவும் இப்போ அந்த பார்க்கிங் இது ஃபீஸ் போட்டதுலேருந்து இப்படி நிறுத்துறது இல்லை யாருமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நேற்று நான் வண்டி பார்க் பண்ணிட்டு திரும்ப மேலே வர சத்தம் எனக்கு அல்ல, ஐயோ எங்கடா இருக்க, எங்க இருக்கா? அப்பதான் கூப்பிடுறேன், ஏய் இருல, இப்பதான் வண்டி பார்க் பண்றேன். எனக்கே நான் தான் இப்போ லைட்டு, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைட் வந்துச்சு, டம்முன்னு ஒரு சவுண்டு, சரியான வைப்ரேஷன். வண்டி ஒரு நிமிஷம் இப்படி வைப்ரேட் ஆச்சு. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்கேன், அப்பவே வீட்டுல தான் இருக்கேன், ஆனா ஒரு இது டம்முன்னு சத்தம். சிலிண்டர் போட்டா கூட அந்த சத்தம் அந்த அளவுக்கு சவுண்ட் வரல. ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி நைட் வந்து ஒரு பதட்டத்திலே வச்சிருந்தாங்க நம்மள. ஆனா காலையில கூட நாங்க ஏஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராக்கெட் மாதிரி போகுது, அதுக்கப்புறம் அந்த இடம் புகையா இருக்கு. ஸோ இது வந்து போய் இடிச்சுச்சா வெடிச்சுச்சா அதெல்லாம் வந்து தெரியல. அங்கங்க ஏதோ ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது எங்களால். பூம் பூம் சவுண்ட் மட்டும் வருது. நைட்டுனா லைட் அந்த மாதிரி அந்த ராக்கெட் லைட் மட்டும் தெரிஞ்சிச்சு. மற்றபடி இங்கே நாங்கள் இருக்க இன்ட்ரான் சிட்டிலேயோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஏரியாஸ்லேயோ பெரிய ஒரு டேமேஜஸோ இல்லை ஒரு கேஷுவாலிட்டிஸோ இது வரைக்கும் சொல்லலை. கடவுளோட புண்ணியத்தில், அப்புறம் உங்களோட ப்ரேயர்ஸில். அதனால உண்மைதானங்க. இப்போ பார்க்குற நீங்கள் வந்து இந்தியாவில இருந்து பார்க்குறீங்க, அது யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, எங்கள் அதான் நாங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ எங்கள் அம்மா அப்பா, இவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து எங்களை வந்து தெரியும் அவங்களுக்கு. பட் ஆனால் எங்களை வந்து நேராக கூட பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் வந்து மெசேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு வீடியோஸ் நாங்கள் எதுவும் நார்மலாக போடுவோம் மெமரிஸ்க்காக. ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு இவ்வளோ மெசேஜ் பண்ணி இவ்வளோ கேட்குறதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து அது ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ்.
நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கோம். நேற்று நைட்டே நாங்கள் வந்து வீடியோ போடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் இந்த வான வேடிக்கை பார்க்குற அந்த ஒரு குஷியில் இல்லை ஒரு பயத்தில் நாங்கள் 1 மணி வரையும் தூங்கல. அந்த அலாரம் வேற வந்தது. அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு தூங்குறோம். அப்போதான் மெசேஜ் வருது, சரி எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு தூங்குனா கிர். நம்ம இங்கே யூஏ பொறுத்த வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும், யூஏல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் மேஜராக ஆகிடுச்சு இல்லை ஃப்ளட்டு வரப்போகுது அந்த மாதிரிலாம் வந்துன்னா டேரெக்டாக மெசேஜ் வரும், எல்லாருக்குமே அலர்ட் போகும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாகவே வச்சுப்பாங்க. நம்ம திரும்ப யூஏயில் துபாயில் இருக்கிறவங்க வந்து மனசில் நினைக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து வேர்ல்ட்லே ஒரு சேஃபஸ்டான ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ நம்மளை வந்து அவங்க சேஃபாக தான் வச்சுப்பாங்க எப்போவுமே. அதே மாதிரி நிறைய ரூமர்ஸ் வரும். நான் லைக் இப்போ ஈரானில் வெடித்ததெல்லாம் வந்து எடுத்து நான் காலையில் கூட பார்த்தேன். ஈரான் இஸ்ரேலில் வெடித்ததெல்லாம் எடுத்து துபாயில் வெடித்த மாதிரி அபுதாபியில் வெடித்த மாதிரி போடுறாங்க. பட் அது ஃபேக்காக வர்றதை வந்து நம்பாதீங்க. துபாய் யூஏயோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போக்கப்போ அப்டேட்ஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. வெளியே வராதிங்க, இந்த மாதிரி ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்காதீங்க. இப்போ எங்களுக்கு கூட அதே தான், பால்கனியில் நின்று எட்டி பார்க்காதீங்க. நாங்கள் சும்மா அந்த வீடியோக்காக வந்தோம். பட் ஆனால் இப்போ இங்கே சுச்சுவேஷன் நாங்கள் ஒரு இப்போ மணி ஒரு 12 போகுது. காலையில் ஒரு 7 மணிக்கு தான் அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. ஆனால் நடுவில் ஒரு தூங்குற டைம்லலாம் ஒரு 2-3 வாட்டி கேட்டுச்சு. அதுதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 hour 5 hour இல்லை எந்த சத்தம். மேபி அந்த இப்போ தான் நாங்கள் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மேபி ஈரானோட அந்த சீஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு நம்புறோம். நாங்களும் குண்டு போடாதீங்களே, தெரியல எப்படி என்ன எதுன்னு. எல்லாரும் மாத்தி குண்டு போடாம மனுஷால் பேசினீங்கனாலே பாதி பிரச்சனை போயிடும். யாரோ எங்கேயோ குண்டு போட்டதுனால அவங்க அபுதாபியில் வந்து ஒரு ஆள் வந்து கேஷுவாலிட்டி ஆகிட்டாங்க. அவங்க யார் என்னன்னு கூட தெரியல. அவருக்கு இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கூட தெரிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே செத்து போயிட்டார். ஸோ எப்போவுமே வார் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அது அப்போலேருந்தே அப்படி தான். எல்லோரும் வேறு World War 3 புகைச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது வந்துருந்தா கூட பரவாயில்ல. இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்துச்சு, வரக்கூடாது. தாண்டி ஒரு இதில் வாழ்கிறோம் வசிக்கிறோம் அப்படின்ற போது இது மாதிரி ஒரு கேள்விப்பட்டா இப்போ யாராக இருந்தாலுமே பயப்படதான் செய்வாங்க. ஆக்சுவலாக பயப்படதான் செய்வாங்க. நாங்கள் சிரிச்சிட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியுது, அதனால சிரிக்கிறோம். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கிறவங்க வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸாக யார் பார்க்குறீங்களோ அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஃபேமிலிஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே சேஃபாக தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிலாம் வந்து ஒன்றும் போகல. அதே மாதிரி பர்ச்சேஸ் நாங்கள் இப்போ க்ரோசரி போனோம் காலையில், எல்லாம் வந்து ஒரு மாதிரி பயத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் ஊரடங்குலாம் போட்டாங்க, அந்த நேரம் எப்போ மூடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் நைட்டே ஒரு சில பேர்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாட்டர் கேன்ஸும் சரி எல்லாமே ஒரு 4-5 பையெல்லாம் வாங்க போயிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் சரி நைட்டே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை, எதுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு ஏன் வீடியோ போடல, ஏன் க்ரோசரி வாங்கல, நாங்கள் எங்களுக்கே தெரியல என்ன வெடிக்குது, எங்க இங்கிட்டு இருந்து ஒன்று போகுது அங்கிட்டு இருந்து ஒன்று போகுதுன்னு அதை பார்த்துட்டு இருந்தோம். அதனால எதுவுமே வாங்கல. காலையில் எழுந்தோடனே நியூஸ்லாம் பார்க்குறேன், ஏர்போர்ட்டில் அட்டாக்குங்கிறான், பாம்புமேரால் அட்டாக்குங்கிறான். அந்த சத்தம் மாதிரியா சரிடா போச்சு. எழுந்தோடனே அந்த டம்முன்னு ஒரு சவுண்டில் தான் எழுந்தோமே. 6-7 மணிக்கு தான் அப்பதான் பார்க்குறோம் ஒரு டம்முன்னு சத்தம், சவுண்டு குருவிங்க பறக்குது. ஓகே சரி ஸ்டார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து ஓரளவு சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால பேனிக் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. எது ரொம்ப அத்தியாவசியமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி, பால், இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பட் சேஃப் ஆகிடும், அந்தளவுக்கு ஒஸ்ட் ஆகாது ஆகணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் வராது, வரக்கூடாது. ஸ்கூல்ஸ்லாம் அதே மாதிரி தாங்க. ஸ்கூல்ஸ்லாம் வந்து 3 நாள் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஹோம்மேட் ஸ்டடி. அது பேர் என்ன, அவங்க வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட அஃபிஷியலாக மெயில்ஸ்லாம் வந்துச்சு, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க ஒரு இந்த சுச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வர்றது வரைக்கும். ஸோ அதே தான் என்னது, அதுதான் இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கேன். அது தெரியலங்க, ஐயோ மறந்து போயிடுச்சு, அது தெரியல. ஸோ எங்களுக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க. போர் வேணாம், அங்கே குண்டு போட்டுட்டு விளையாடாமல் உட்காந்து பேசுங்க, ஜாலியாக இருங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, நல்லா இருப்போம் பெரிய ஜோதிகா, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா அதுதாங்க, ஜோதிகான்னு இல்லை. சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாதீங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துரும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம்.
ஸ்டே சேஃப் துபாய். வீடியோ வந்து வீட்ல இருந்து தான் வரும். இல்லாட்டியும் வீட்டில் இருந்து தான் போட்டுட்டு இருக்கு. சும்மாவே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இப்போ குண்டு வர போகிறாங்கன்னா சுத்தமாக போட மாட்டேன். வீட்டில் இருந்தே தான் போட போகிறேன் வீடியோ. ஸோ சேஃபாக இருக்கும், சேஃபாகவே இருப்போம், நல்லதே நடக்கும். டிடி அட்ராசிட்டிஸ் இன்னும் சொல்லலைங்க, பதயத்தில் இருக்கும். டிடி அட்ராசிட்டிஸ். பை.